மந்த்லி ஒன்ஸ் அது ஏதாவது ஒரு டீப் கண்டிஷனிங் ஹேர் மாஸ்க் வந்து நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஹேரோட ட்ரைனஸையும் ஃப்ரிஸினஸையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம முடிக்கு தேவையான ஒரு நரிஷ்மெண்ட்டையும் மாய்ஸ்சரையும் தர முடியும். நம்ம நிறைய விதமான ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் அந்த மாய்ஸ்சரிங் ப்ராப்பர்ட்டிஸ் எந்த ஹேர் பேக்கில் அதிகமாக இருக்கோ அந்த ஹேர் பேக்கை மந்த்லி ஒன்ஸ் அது மறக்காமல் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு டீப் கண்டிஷனிங் ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ஹலோ மிடில் லட்டூஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டீப் கண்டிஷனிங் ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் போடலாம். இல்லைனா வந்து இப்போ 1 வீக்கில் நம்ம 2 ஹேர் பேக் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஹேர் பேக் வந்து டீப் கண்டிஷனிங் ஹேர் பேக்காகவும் இன்னொரு ஹேர் பேக் வந்து ஹேர் க்ரோத்துக்கோ இல்லை ஸ்பிட்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்கோ டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறக்கோ இந்த மாதிரி நம்மளோட ஹேர் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுற மாதிரியான ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணலாம். இப்படி நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணுறனால ஆகிற ட்ரைனஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதாவது ஃபெனிக்ரீக்கை வாட்டரில் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து வெந்தயம் ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு மட்டும்தான். அவங்க மட்டும் இந்த வெந்தயத்துக்கு பதிலாக பச்சைப்பயிறு யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்க எல்லாருமே தயவு செஞ்சு வெந்தயத்தை யூஸ் பண்ணுங்க. வெந்தயம் நம்ம ஹேருக்கு அவ்வளோ சூப்பர் டூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வெந்தயம் யூஸ் பண்ணுற ஹேர் பேக் எல்லாமே. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா இது நல்லா ஊறி வந்திருக்கும். இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த ஹேர் பேக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கிறதாவே பார்த்துக்கோங்க. இந்த நம்ம ஆர்டிஃபிஷியல் ஆலோவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஆலோவேராவே யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப சிம்பிளுங்க. அந்த பிளான்ட் இருக்கிறத எடுத்து சைடில் இருக்கிற நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா அழகு போல் வந்து இந்த ஆலோவேரா ஜெல் வந்து தனியாக வந்துடும். அதை வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோக்னட், அதாவது தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட 3 பொருளையுமே நம்ம ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், நம்ம ஹேர் க்ரோத்துக்கு சூப்பர் டூப்பராக ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், நம்மளோட ட்ரை ஹேரை ஃப்ரிஸி ஹேரை அந்த ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்குற ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், 3மே வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது. ஸோ இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சூப்பர் டூப்பராகவும் ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேரோட ட்ரைனஸையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு சில ஹேர் பேக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரோட ட்ரைனஸை இன்னும் அதிகம் பண்ணிடும். சரிங்களா? நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணுறோங்கிறப்ப இன்னும் அதிகம் பண்ணும். பட் இந்த ஹேர் பேக்கு நம்ம ஹேருக்கு ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்சரையே கொடுக்கும். நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு ஹேர் பேக் நான் மாற்றிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. இது ஒரு ஹேர் பேக்கில் எனக்கு ஓவராலாக வந்து என்னோடய ஹேர் ப்ராப்ளம் கவர் ஆகணும்னா இந்த ஹேர் பேக்கு நீங்கள் ஒரு உங்களோட லிஸ்ட்டில் இந்த ஹேர் பேக்கையும் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ஹேர் பேக் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு அப்கமிங்கில் சொல்கிறேன். இந்த ஹேர் பேக்கை அந்த லிஸ்ட்டில் இந்த ஹேர் பேக்கையும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேர் பேக் ஆட் பண்ணிக்கோங்க அதில். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச வெந்தயத்தை வந்து அந்த வாட்டரை மட்டும் தண்ணி எடுத்து வச்சுட்டு வெந்தயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச ஆலோவேராவையும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து கோகனட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கு தட்டி விட்டு வீடியோ பாருங்கள். இதை அரைக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒட்டு மொத்தமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சில இன்க்ரீடியன்ட் அந்த வெந்தயம் இதெல்லாம் அரையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்க மாதிரி, அதாவது ஒரு ஷால் இது எடுத்துக்கலாம். சிந்தட்டிக் ஷால், இது நான் எடுத்து சிந்தட்டிக் ஷால் தான். இந்த மாதிரியோ இல்லை காட்டன் கிளாத்தோ எடுத்துட்டோம்னா நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஒரு பவுல் மேலே வச்சுட்டு நம்ம எடுத்து அந்த ப்ரிப்பேர் பண்ண ஹேர் பேக் அதில் போட்டு நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி முடிச்சோன்னு நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த மாதிரி பவுலில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக எடுத்து வச்சேன் அப்படின்னு நான் ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ஹேரில் வந்து ஆயில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் இருக்கிற சிக்கெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் அவங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வகுடாக எடுத்து பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு பொறுமையாக வந்து பண்ணுறோமோ அதே அளவுக்கு பொறுமை நம்ம அப்ளை பண்ணும்போது இருக்கணும். ஏனோ தானோ அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் லென்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு குட்டியாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு பன் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த லாஸ்ட்டாக வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கொஞ்சமாக எடுத்து வச்ச இது எதுக்காக அப்படின்னா இது வந்து நீங்களோட ஸ்கின்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் இது நம்ம ஃபெனிக்ரீக்கு, ஆலோவேரா அண்ட் கோகனட் இது 3மே நம்ம ஸ்கின்னுக்கும் ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு இது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு.
அதுக்கப்புறமா ஹேருக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது உங்கள் ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும். ஏதோ வந்து ஒரு பாலிஷ் போட்ட மாதிரி வந்து இருக்கும். உங்கள் ஹேரும் அவ்வளோ பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரே ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணோம். இல்லை நம்ம ஸ்கின் ஹேர் 2க்குமே பெனிஃபிட்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதோட நிறுத்திடாமல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.